சண்டிகரிலிருந்து ஐயா விவேகானந்தர் அவர்கள் தேர்வு செய்து கொடுத்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை சுருக்க தியானத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பெரிய வாய்ப்புக்காக அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கு வாய்ப்பளித்திருக்கிற பரிசுத்த சேனை எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தலைவர்கள், விசுவாசிகள், சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் குறித்தாவதாக. இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு இயேசுவுக்காக அவமானம் சகிப்போம். இயேசுவுக்காக அவமானம் சகிப்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரைக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரைக்கும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜீவ வசனங்களை நீர் எழுதி வைத்திருக்கிற முன் குறித்த உன்னுடைய காரணங்களின் நிமித்தமாக, உன்னுடைய அநாதி சித்தத்தின் நிமித்தமாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்க இருக்கிற உன்னுடைய மக்கள் அனைவருக்கும் ஆத்மீகமாக பயனளிக்கும் வகையிலே நீர் எங்களோடு பேசியர்களும் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வசனத்திலே நாம் படிக்க இருக்கிற, நாம் தியானிக்க இருக்கிற விஷயங்கள் முக்கியமாக ஆதி திருச்சபையிலே பரிசுத்த அப்போஸ்தலன் பவுல் என்பவர் மூலமாக அவருடைய ஊழியத்தின் போது அவர் தன்னுடைய இறுதி கட்டமாக எருசலேமிலே வந்து அங்குள்ள சபை மக்களை உற்சாகப்படுத்தின காரணத்தினாலே அங்குள்ள எருசலேம் தேவாலயத்து பிரதான ஆசாரியர் மற்றுமுள்ள தலைவர்கள் அவரை தண்டிக்க, அவர் மேல் கோபமான தீர்ப்புகளை நடத்த அவரை மிகவும் கண்டிப்பான விதத்திலே மிகவும் ஏளனமான நிலைமையிலே அவரோடு நடந்து கொண்டார்கள். அந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கு பார்க்கின்றோம். அந்த சபையோர் மத்தியிலே அந்த பரிசுத்த பவுல் தன்னுடைய சாட்சியை சொன்னபோது எவ்விதமாக தமஸ்கு போகிற வழியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தார், எவ்விதமாக அதன் பிற்பாடு இயேசு கிறிஸ்துவே மேசியா என்பதையும், இயேசு கிறிஸ்துவே நம்முடைய இரட்சகர், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அவரே இரட்சகர் என்பதை அவர் எனக்கு அறிவித்து அதை எல்லாருக்கும் அறிவிக்கும்படியாக எனக்கு கிருபை செய்திருக்கிறார், என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்று அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய முக்கியமான உண்மைகளை அந்த எருசலேம் தேவாலயத்து சபை மக்களுக்கு, பிரதானிகளுக்கு அறிவித்த போது அவர்கள் அதை விரும்பவில்லை. இவர் மேல் கோபம் கொண்டு இவர் முக்கியமாக என்னை யூதர்கள் அல்லாத மக்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அறிவிக்கிறதற்காக அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை அனுப்ப சித்தம் கொண்டிருக்கிறார் என்று கூறிய போது இன்னும் அதிகமாக அந்த யூதர்கள் இவர் மேல் தங்களை பல் கடித்து கோபாவேசத்தோடு மண்ணையும் தூசியையும் மேலே எழுப்பி துணிகளை கிழித்து கொண்டு இவருக்கு நேராக ஓடி இவரை அடித்து, இவரை காயப்படுத்தி, இவருக்கு அபாயம் ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தில் உள்ள ரோமை அதிகாரிகள், போர் வீரர் தலைவர் போன்றவர்கள் இவரை பிடித்து இவரை அந்த ஜனங்களுடைய கோபாவேசமான அவர்களுடைய அந்த நிலைமையிலிருந்து இவரை பத்திரப்படுத்தி என்ன காரணத்தினாலே அந்த யூதர்கள் இவர் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள், இவரை அடிக்க, இவரை காயப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் என்பதை அவர் அறிய விரும்பி இவரை கட்டி வாரினால் அடிப்பித்து, அதாவது ஸ்கார்ஜிங் என்று இங்கிலீஷ்ல
சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஏறக்குறைய 40 அடிகள் அந்த வாரினாலே அடிக்கப்படும் ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமை. அந்த வாரினால் அடிக்கும்போது ஒரு அடியிலேயே அதிலே நிறைய கிளைகள், நிறைய எலும்பு துண்டுகள், கூர்மையான கம்பிகள், கூர்மையான கத்திகள் மற்றும் பல விதமான கூர்மையான குண்டு போன்ற அநேக கருவிகள் அதில் இருக்கும். அவைகளெல்லாம் ஒரு நேரத்தில் அடிக்கும் போதே உடம்பிலே பற்றி பிடித்து, அப்பொழுது அந்த வாரை அவர்கள் இழுக்கும் போது உடம்பில் உள்ள சதையை இது பித்து கொண்டு வரும். அவ்விதமாக 39 அடிகள் அந்த சிறை கைதிக்கு அவர்கள் கொடுப்பார்கள். அதுதான் அந்த அடித்து அவரிடம் என்ன காரணத்தினால் இந்த யூதர்கள் அவரை விரோதித்தார்கள் என்று அறிய விரும்பினார். அதற்காக அவரை அந்த பவுலப்போஸ்தலனை இறுக கட்டினார்கள். அப்பொழுது பவுலப்போஸ்தலன் அந்த 100க்கு அதிபதியை பார்த்து, ரோமனாகிய ஒருவனை கட்டுவது, அடிப்பது, நியாயம் விசாரிக்காமல் தண்டிப்பது அது சரியா என்று கேட்டார். உடனே அந்த 100க்கு அதிபதி அந்த ரோமை தலைவரிடம் சென்று இந்த விவரத்தை தெரியப்படுத்தினார். அப்பொழுது அந்த ரோமை தலைவர் இந்த பவுலப்போஸ்தலனிடம் வந்து, நீ உண்மையிலேயே ரோமனா என்று கேட்டார். அப்பொழுது ஆம், நான் ரோமன் தான் என்று பவுல் பதில் கூறினார். அந்த போர் சேவர்களின் தலைவன், இந்த பெரிய சிலாக்கியத்தை நான் நிறைய காசு கொடுத்து நான் இதை சம்பாதித்தேன் என்றார். ஆனால் இந்த பவுலப்போஸ்தலனோ இந்த பெரிய சிலாக்கியத்துக்காக நான் ரோமனாக பிறந்திருக்கிறேன் என்று அவர் கூறினார். அப்பொழுது அந்த பவுலப்போஸ்தலனை கட்டினவர்கள் பயந்தார்கள். அவரை அவ்விதமாக கட்டாமல் மற்றும் அந்த ஸ்கார்ஜிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாரடி அவர்கள் கொடுக்காமல் அவரை அந்த சிறையிலே வைத்து அடுத்த நாள் அவரை நியாய சங்கத்திற்கு முன்பு கொண்டு வர அவர்கள் தீர்மானித்தார்கள். அதன் பிரகாரமாக இந்த அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இவ்விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். அடுத்த நாள் அந்த பவுலப்போஸ்தலனை அந்த நியாய விசாரணை சங்கத்திற்கு முன்பு அந்த போர் சேவருடைய தலைவன் நிறுத்துகிறான். இப்பொழுது பவுலப்போஸ்தலன் அங்கு கூடியிருந்த ஏராளமான யூதர்கள், பெரிய மத தலைவர்கள், தேவாலய அதிகாரிகள் போன்றவர்களுக்கு முன்பாக இவர் பேச ஆரம்பித்தார். இந்த அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிற பிரகாரமாக பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். விதமாக தேவனுக்கு முன்பாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனாகிய யெகோவாவாகிய அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக, சர்வ வல்லவரான அந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக நான் நல் மனசாட்சியோடு நடந்து வந்தேன் என்று தன்னை குறித்து சொன்ன போது, அது அந்த பிரதான ஆசாரியனாகிய அனனியாவுக்கு அது பிடிக்கவில்லை. அவர் மிகுந்த கோபமடைந்து இந்த பவுலப்போஸ்தலனுக்கு அருகாமையிலே நின்றவர்களை பவுலப்போஸ்தலனுடைய வாயில் அடிக்கும்படியாக கூறுகின்றார். அதை நாம் இந்த 2ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். அப்போஸ்தலர் 23 2ஆம் வசனம்.
அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அவ்விதமான ஒரு அவமதிப்பு, ஒரு நிந்தை, அவமானம், சிறைவாசம் இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு அனுபவிக்க வேண்டியது இருந்தது. இவைகளில் எதையும் குறித்து அவர் கவலைப்படவில்லை, அதற்காக அவர் துக்கப்படவில்லை. கர்த்தர் மேல் தன்னுடைய குற்றங்களையோ தன்னுடைய பாடுகளையோ குறித்து கர்த்தரிடம் அவர் சொல்லி அவர் வருந்தவில்லை. இவைகளுக்காக அவர் மகிழ்ச்சி அடைந்தார். இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய நாமத்திற்காக நிந்தை, வெட்கம், அவமானம், பாடுகள் அனுபவிக்கிறதற்கு அவர் மகிழ்ச்சியாக தன்னை அர்ப்பணித்திருந்தார். தன்னுடைய ஜீவனை ஒரு பொருட்டென்று எண்ணாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் கடைசி பரியந்தமும் விசுவாசத்தோடு நிலைத்திருந்தார். அதைத்தான் நாம் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதே சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நேரிடலாம். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கச்சேரி, சிறைவாசம், ஆஸ்பத்திரி இன்னும் எத்தனை விதமான உபத்திரவங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன. இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக ஹிம்சை, அவமானம், சரீர வேதனைகள், சிறைவாசம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய விசுவாசிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை சுற்றியுள்ள இடங்களிலே, நம்முடைய தேசத்திலே. ஆகவே நமக்கும் அது வருவதற்கு சாத்தியதை உண்டு. இதை நாம் தடுக்கவே முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறபடினாலே நாம் இவ்விதமான வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக அவரை பின் சென்று அவர் அனுபவித்த பாடுகளை அனுபவித்து அவரிலே நாம் நிலைத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதற்காக நாம் வெட்கப்பட வேண்டியதில்லை, நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை, நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னே சென்று ஜீவ கிரீடத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றார். நமக்காக வாசஸ்தலங்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். அதற்காக இந்த உலகத்திலே நாம் எந்த பாடுகள் வந்தாலும், எந்த நிந்தை அவமானம் நாம் சகிக்க வேண்டியது இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக மகிழ்ச்சியோட நாம் அவைகளை ஏற்றுக்கொண்டு சகித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரையே நாம் முன்னோக்கி பார்த்து நாம் மோட்சத்துக்கு நேராக நாம் வெற்றி நடை போட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம், நாம் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இவ்விதமான பாடுகள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலே இருக்கிறது. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டாம் என்று அவ்விதமாக நாம் பின்வாங்கி கூட நாம் போகக்கூடாது. அவ்விதமாக அநேகர் இன்றைக்கு தயாராக இல்லை. இன்றைக்கு ஹிம்சைகள், வேதனைகள், துன்பம், இரத்த சாட்சி மரணம் போன்றவைகள் நமக்கு வரவிருக்கிறது என்றால் எத்தனை பேர் நாம் சகித்து நாம் கடைசி வரைக்கும் விசுவாசம் உள்ளவர்களாக இரத்த சாட்சி மரணத்திற்கும் நாம் தயங்காதபடிக்கு நாம் மறுமைக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒன்றே. ஆகவே நாம் தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் புது பலனோடும் புது அர்ப்பணிப்போடும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழவும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யவும், பாடுகளை சகிக்கவும், நிந்தை அவமானங்களை பொருட்படுத்தாதபடிக்கு அவைகளை கர்த்தருக்காக நாம் பெறும் ஒரு பெரிய பாக்கியம் என்று கருதி நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நாமும் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய மனைவி, பிள்ளைகள், கணவர், பிள்ளைகள், பெற்றோர் இவர்களையும் நாம் தயார் செய்ய நாம் கடன் பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகள் அனைவரும் ஆண்டவருக்காக நாம் உற்சாகமாக பாடுகளை செய்ப்போம். முடிபெறிந்த நாம் விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருப்போம். நமக்காக காத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் தகுதியுள்ளவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம்.
அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஜீவ வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. அந்த பரிசுத்த பவுல அப்போஸ்தலர் ஆண்டவரே எவ்வளவோ பாடுகளை செய்யும்படியாக ஆண்டவரே நீர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, அமிதமாக நாங்களும் ஆண்டவரை உண்மை விசுவாசிக்கிற உண்மை அடிச்சு வீடுகளிலே நடக்கிற உண்மை பின்பற்றுகிற விசுவாசிகள் ஆக்கிய எங்களுக்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய பலன் தாரும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூரணம், உம்முடைய வரங்கள் கிருபைகள்னாலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சபைக்கும் உம்முடைய இந்த நாட்டுக்கும் ஆண்டவரே நாங்கள் பயனுள்ளவர்களாக காணப்பட்டு உண்மை மையப்படுத்த எல்லா கனத்தையும் மகிமை உமக்கு ஒருவருக்கே தருகிறவர்களாக வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்தருவீராக. தகப்பனே, இந்த பரிசுத்த சேனை ஊழியர்களை ஆசீர்வதியும். இந்த ஊழியக்காரர்கள் அவர்களுடைய எல்லா வேலைகள், குடும்பங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, மேற்படிப்பு, வேலை வாய்ப்புகள், அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைவர்கள், துணைவிகள் ஏற்ற காலங்களிலே கிடைக்க, அவர்களுடைய குடும்பங்களிலே புத்திர பாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்க, அவருடைய நாமும் பெரிய அளவிலே மகிமைப்பட ஆண்டவரே இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்தரலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது ஆண்டவரே சரீரத்திலே வலி, வேதனை, சுகவீனம் இருப்பின் அவருடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சாட்சிகளாக, உம்முடைய பிரதிநிதிகளாக, விளக்காக, உப்பாக ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிற இடங்களிலே பிரகாசிக்க, பயன்பட, செயல்பட உடைய கருத்திலே நாங்கள் உபயோகத்திற்கு ஏற்றவர்களாக எங்களை அர்ப்பணித்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும். கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் எங்கள் மூலமாக பரலோகத்திலே சேர்க்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய சாட்சி ஜீவியத்தின் மூலமாக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். உம்மண்டை நாங்கள் வழிநடக்க, உம்முடைய அடிச்சுவடுகளிலே நாங்கள் முன்னேறி செல்ல எங்களை பலப்படுத்துவீராக. அநேக சபைகளை ஸ்தாபிக்க, அநேகருக்கு ஆத்மீக உற்சாகத்தை அளிக்கிறவர்களாக காணப்பட, பரிசுத்த ஜீவியம் வாழ ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றும் கொள்ளும் அந்த பாக்கியத்துக்கு தகுதியுள்ளவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.